கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. பாருங்க, சரித்திரத்தில் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு எல்லாரையும் பாருங்க. சிலதெல்லாம் எடுக்க போறேன், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போறேன் சிலதுக்குள்ள. நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அங்கிருந்து வருது. சாராளுக்கு பிள்ளை பெறக்கூடிய பலன் உண்டாகிறது. ஈசாக்குக்கு நோன்ன கிணத்துலெல்லாம் தண்ணியை உண்டாக்குறது ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு பொல்லாத மாமனார் இவனை கொள்ளை அடிச்சு ஓட்டாண்டி அனுப்பணும்னு பார்க்குறான். அப்பேற்பட்ட மாமனார்கிட்ட இருந்துகிட்டு அவன் கீழே வேலை செஞ்சு 10 தடவை சம்பளத்தை மாத்தினான், இருந்தாலும் இவன் செழிக்கிறான். ஹலோ, அப்பேற்பட்ட ஒரு சக்தி அவனுக்குள்ள வேலை செய்கிறது. யோசேப்புக்கு அவனை குழியில போடுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. என்ன பண்ணாலும் இவன் மேலே வர்றான். இருக்கீங்களா? என்ன பண்ணாலும் எத்தனை பண்ணாலும் மேலே டாப்ல இவன் தான் இருக்கான். இவன் தான் நம்பர் 1 ஆயிடுறான். ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. அங்கே ஜெயிலருக்கு இவன் தான் ஜெயிலர் மாதிரி ஆயிட்டாங்க. இவன் தான் ஜெயிலையே நடத்துறாங்க. கடைசியில் இவன் தான் அதுக்கு அதிகாரி மாதிரி ஆயிட்டான். இவன் ஒரு கைதி பாருங்க, இவன் கடைசியில் அதிகாரி மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் என்கிற சக்தி அவனுக்குள்ள அப்படி வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வருகிறது, அதையெல்லாம் கொடுக்கிறது, முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது, உயர்வை கொண்டு வருகிறது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறவர்கள் நம்ம யாரையும் கவுக்க வேண்டியதில்லை, தந்திரம் பண்ண வேண்டியதில்லை, மற்றவர்களை பற்றி கச்சாமச்சான்னு பேச வேண்டியதில்லை, சீப்பான காரியங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை, இதிலெல்லாம் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆசீர்வாதம் நம்மளை உயர்த்தும். எத்தனை பேர் நம்ம தாழ்த்த நினைச்சாலும் ஆசீர்வாதம் நம்மளை உயர்த்தும் பாருங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் ஒரு ஃபுட்பால் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு போய் தரை வரைக்கும் கொண்டு போய் அந்த ஃபுட்பாலை விட்டு வர்றதுன்றது ஆழத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த ஃபுட்பால் கீழே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கீழே தரையில் விட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் விட்டுட்டு மேலே வர்றதுக்குள்ளே அது மேலே நிற்கும், சர்க்குன்னு வந்துடும் மேலே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் ஆசீர்வாதம். இவனை என்னெல்லாம் பண்ணி பார்க்குறானுங்க, ஒன்றும் நடக்கலை, இவன் தான் டாப்பில் வருகிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி போதிக்க போகிறேன். எப்படி மனுஷன் ஆசீர்வாதத்தினால் உண்டாக்கப்பட்டான்றதை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி அதை இழந்தான், என்ன ஆச்சு, எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் திரும்ப தரப்படுகிறது, இதெல்லாம் போதிச்சு எப்படி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தில் வாழலாம்னு சொல்லும்போது நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய